நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய திருவேங்கை வாசல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரி, அதாவது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமான கல்குவாரி மற்றும் குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய மேலூர் கல்குவாரி, இந்த இரண்டு கல்குவாரியில் அளவுக்கு அதிகமான ஆழம், அகலம் மற்றும் இதர சட்ட விதிமுறைகள் எல்லாம் காண்பித்து இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் துணிச்சலாக 90 கோடி ரூபாய் அபராத தொகை வைப்பதற்குண்டான வேலைகளை செய்திருக்கிறார். அது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அக்பர் அலி நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்றாங்க. பொதுமக்கள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சில 100 கோடி திருச்சியில நேருவோட பணத்தை சங்கீதா அவர்கள் பிடிச்சாங்க வருவாய் கோட்டாட்சியர். என்ன அதை விட கூடுதலாக அக்பர் அலி 90 கோடி ரூபாய் அபராத தொகை போட்டிருக்காரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரோட கல்குவாரியில அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்பர் அலியை ஒரு பக்கம் பாராட்டுறாங்க, ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சரோட விசுவாசிகள் ஆதரவாளர்கள் பொங்கு என்று பொங்குகிறார்கள். ஏன்னா அவருடைய பொங்கலும் நியாயமானதாக இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னும் நிறைய கல்குவாரிகள் இருக்கிறது, அதற்கெல்லாம் அபராத தொகை போடாமல் கொப்பம்பட்டி இன்னும் பல்வேறு பகுதியில் அளவுக்கு அதிகமான ஆழம் கொண்ட கல்குவாரிகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் அபராத தொகை போடாமல் எங்களுடைய விஜயபாஸ்கர் அவர்களுடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அவருடைய அமைச்சர் என்ற அளவுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களை அமைச்சர் என்று தான் அந்த பகுதியில் சொல்லுகிறார்கள். எங்கள் அமைச்சருடைய கல்குவாரிக்கு திட்டமிட்டு நீங்கள் 90 கோடி ரூபாய் அபராத தொகை என்பது அரசியல் பழிவாங்கல் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கலைஞர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இது போன்ற அரசுக்கு இழப்பு ஏற்படுகிற வகையில் மக்களுக்கு சேவை செய்வதிலும் ஒரு இழப்பு ஏற்படுகிறது, இலவச சேவை. அந்த சேவைகளுக்கு ஈடுகட்டுகிற வகையில் 90 கோடி ரூபாய் அரசு கஜானா வைப்பதற்கு அக்பர் அலி நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே நேரத்தில் அக்பர் அலியோட நேர்முக உதவியாளர் சதீஷ் சரவணகுமார் மருத்துவ விடுமுறையில் இருக்கும்போது, என்னதான் அக்பர் அலி வருவாய் கோட்டாட்சியராக இருந்தாலும் நேர்முக உதவியாளர் அவருடைய ஆலோசனை, அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய உதவியாளர்களுடைய தயவு இல்லாமலே அக்பர் அலி துணிச்சலா நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா உண்மையாகவே பாராட்டுதலுக்குரியது என்று பொதுமக்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்கள் இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்கிறார்கள். இப்படி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய கல்குவாரியில 90 கோடி ரூபாய் அபராத தொகை விதிக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிற இந்த அக்பர் அலி அவர்களுக்கு பொதுமக்கள் ராயல் சல்யூட் அடிக்கிறாங்க. சரி, ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் அரசியல் பழிவாங்கல்ங்கிறாங்க, ஒரு பக்கம் பொதுமக்கள் பாராட்டுறாங்க. இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. நம்ம யாரையும் பாரபட்சம் என்று சொல்ல நடுநிலையா சொல்றோம். அதே நேரத்தில் நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை இடத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 240 போலி பட்டா மாறுதல்களை மண்டல துணை வட்டாட்சியர் செந்தில்குமார் செய்திருக்கிறார். அவர் மீது ஏன் எந்த விதமான நடவடிக்கை இல்லை? இப்ப நம்ம நகரம் டிவியில செய்தி வெளியிட்ட பிறகு தற்போது அவர் கரம்பக்குடி தேர்தல் துணை வட்டாட்சியராக இருக்கிறார். இப்படி தொடர்ந்து போலி பட்டா மாறுதல்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அக்பர் அலி செந்தில்குமாரை காப்பாற்றி விட்டதின் நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்க உள்ள சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா, நீங்கள் ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருடைய கல்குவாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிற நீங்கள் ஏன் 240 ஏக்கர் நல்லூர் அறக்கட்டளை நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை இடம் சம்பந்தமாக 240 ஏக்கர் போலி பட்டாமாறுதல் செய்து மறுபடியும் திருப்பி அதே நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை இடத்துல அதே எண்களில் மீண்டும் கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அப்போ ஒரு தவறு நடக்கிறது. இப்போ திருச்சியில் ஒரு நகைக்கடையில் திருட்டு நடக்குது. அந்த நகைக்கடையோட ஓனர் போய் அந்த திருடன்ட்ட ஏன் இந்த வேலையை பண்ணன்னு கேட்குறாரு. நான் இதான் காரணம்னு சொல்கிறான். உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருக்காங்களா? தண்டனையும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மண்டல துணை வட்டாட்சியர் செந்தில்குமார் அவர்களுக்கு பணியிடை நீக்கமாவது கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இதை சொன்னா நம்மளை ரொம்ப பேசுறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய கல்குவாரி மீது எடுத்த நடவடிக்கையை ஏன் நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை இடத்துல 240 ஏக்கர் போலி பட்டாமாறுதல் செய்திருப்பதை ஏன் திருப்பி பழைய நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை பெயரிலே வைத்துவிட்ட செந்தில்குமார் மீது ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் பரவலாக தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. 90 கோடி அபராத தொகை போட்டிருக்கீங்க ஒரு பக்கம் 240 ஏக்கர் போலி பட்டா மாறுதல் செய்த சத்திரம் நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் தான் அந்த கேள்வியை நம்ம வைக்கணும். நம்ம தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாதுங்க. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருடைய கல்குவாரி மீது நடவடிக்கை எடுத்த நீங்கள் செந்தில்குமார் மண்டல துணை வட்டாட்சியர் 240 ஏக்கர் போலி பட்டா மாறுதல் செய்திருக்கிறார் என்றால் அவர் மீது ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை? ஒரு தவறை செய்துவிட்டு இல்ல நான் மறுபடியும் அதே எண்கள்ல பழைய நல்லூர் சத்திரம் இடத்துல கொண்டு போய் நான் திருப்பி வச்சுட்டேன், மாத்தி வச்சுட்டேன்னு சொல்லி அவர் வேற கரம்பக்குடி
தேர்தல் துணை வட்டாட்சியரா பணிமாறுதல் செய்திருக்கீங்க. அப்ப பணியிடை நீக்கமாவது இந்த அரசு செய்திருக்கணுமா இல்லையா? இதனை வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் ஏன் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. சட்டம் என்பது சமமானது, சட்டம் என்பது சமத்துவமானது, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதில் நடுநிலையாக நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை இடம் சம்பந்தமாக 240 ஏக்கர் போலி பட்டாமாறுதல் செய்த செந்தில்குமார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு KKSSR ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அக்பர் அலியோட துணிச்சலை இந்த நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை இடத்துலையும் காமிக்கணும். அக்பர் அலி துணிச்சலான அதிகாரி என்பதற்கு சான்றாக திருவேங்கை வாசல் மேலூர் கல்குவாரியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது போல 240 ஏக்கர் பட்டாமாறுதல் சம்பந்தமான செந்தில்குமார் மீது பணியிடை நீக்கம் செய்வதற்குண்டான வேலைகளை செய்திருந்தால் அவருக்கு நம்ம ராயல் செல்ட் வைத்திருக்கலாம். இருந்தாலும் இனிவரும் காலகட்டங்களில் அக்பர் அலி இந்த நல்லூர் சத்திரம் அறக்கட்டளை சம்பந்தமாக நடந்த பிழைகளை தவறுகளை சுட்டி காட்டி அதுல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.